வந்த கதையை சொல்றதா, வாழ்ந்த கதையை சொல்றதா, வாக்கப்பட்ட கதையை சொல்றதான்ற மாதிரி பல்வேறு கதைகள் உள்ள இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொன்னா தான் நம்ம வந்து இந்த வெண்மணி என்பதற்கான சரியான விஷயத்த கொண்டு வர முடியும். பண்ணையார்கள் கொடுமைப்படுத்தினாங்கிற விஷயங்கள் எல்லாம் மறுப்பு இல்ல. கூலி தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைக்கு உள்ளானாங்க என்பதும் யதார்த்த உண்மை. ஆனா 60 காலகட்டங்கள்லயே நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி போக்கில் நிறைய மாற்றங்கள் வந்துருந்துச்சு. அந்த மாற்றங்கள்ல இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சா, அதுக்கான ஆதாரங்கள் எந்த பதிவுகள் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். குறிப்பா ஒண்ணு என்னன்னா, கற்காவில இருந்து நெல் அளந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த செய்தி அதுக்கு முன்னாடியே அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க, அந்த வெண்மணி சம்பவத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கூட பால் கொடுக்காத ஒரு அராஜக தன்மை இருந்ததெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல 60களுடைய பின்பகுதியில அப்படி இருந்ததா நீங்க சொல்லி இருந்தீங்க ஒரு செய்தி. அது இப்பவும் கூட அந்த காலகட்டத்தில் இருந்த நபர்கள் வயது மூத்த நபர்கள்லாம் இப்பவும் இருக்கிறாங்க, களத்துல இருக்கிறாங்க. அடுத்ததா வயதுக்கு வந்த பெண்கள் பண்ணையாறுகளுக்கு சுவைத்த பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதிகளில் கிராமங்கள்ல இருந்ததா என்பதற்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இடதுசாரி இயக்கங்களும் தீகா போன்ற இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இந்த கொடுமைகள்லாம் அங்க மறைய தொடங்குனுச்சு. இன்னொன்னு, கோபாலகிருஷ்ணன் நாயுடுவே நேரா களத்துக்கு போனதா நீங்க சொன்னீங்க அந்த வீடு எரியும் போது. அவரு வேறொரு சில பதிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் களத்துக்கு போகல, அந்த நாள் ரோட்ல நின்றுகிட்டாரு, அவங்களுடைய ஆட்கள் தான் போய் எரிச்சிட்டு ராமையான் குடிசை தீக்கிரையான செய்தியை மட்டும் சொன்னாங்கிறதும் ஒரு பதிவு இருக்குது. பண்ணையார் கொடுமைகள் என்பது கூலி தொழிலாளர்கள் நிகழ்த்தப்பட்டது என்பதெல்லாம் உண்மைதான். அது யதார்த்தத்திலிருந்து இந்த விஷயங்கள்லாம் அதுல முரண்பட்டதா எனக்கு பாக்குறேன். அது எந்தெந்த பதிவுகள்ல இருக்கு, இப்பவும் அதுக்கான ரெஃபரன்ஸா தோழர் தியாக இருக்கிறாரு, தோழர் காளியப்பன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீண்ட காலம் அந்த களத்துல பணியாற்றினவங்க. அதை நீங்க தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அதே காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல சாணிப்பால் சவுக்கடி எல்லாம் இருந்துச்சு. அந்த சாணிப்பால் சவுக்கடி எல்லாம் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்க்கமாக ஒன்று திரட்டு, அனைத்து ஜாதிகளையும் திரட்டி, உழைக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அதுக்கு முடிவு கட்டினாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவர்கள் தலித் என்பதால் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள்ங்கிற ஒரு செய்தியும் அதுல இருக்குது. அதுல அப்படி ஒரு கருத்து நிலவுறது சரிதானா, அது உண்மைதானா அப்படிங்கறதை விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன இது எல்லாமே வரலாற்று குழப்பங்களோட இருக்குது அப்படின்னு. ஆமா தோழர், இந்த சாணிப்பால் சவுக்கடி வெண்மணி காலத்துல கிடையாது. சாணிப்பால் சவுக்கடிலாம் முன்னாடியே களப்பால் குப்பு மாதிரி ஆட்கள்லாம் ஒழிச்சிட்டாங்க ஏற்கனவே. நீங்க அது 43ல சீனிவாசராவ் துவங்கிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தொடர்ந்து அன்னைக்கு இருந்த மணலூர் மணியம்மையிலிருந்து வாட்டாக்குடி நிறைய நம்ம தோழர்கள் இருக்காங்க. மணலூர் தியாகிகள்ல ஒரு பெரிய சந்திரகுமார், சந்திரசேகர் உட்பட ஒரு மிகப்பெரிய தியாகிகள் கூட்டம் அங்க இருக்குது. மணலூர் மிக முக்கியமான கேந்திரமான பகுதி. இப்படியான தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சாணிப்பால் சவுக்கடிக்கு அழித்தொழிக்கும் முன்னாடியே தீர்வு கண்டுட்டாங்க. அதே மாதிரி அது பண்ணையால் படியால் சட்டம்லாம் முன்னாடியே வந்துருச்சு. நான் தான் சொன்னேன், நான் அந்த துவக்கத்திலேயே ஒரு தெளிவாக ஒரு விஷயத்த முன் வச்சது காரணம் தான். இது பல்வேறு வந்த கதையை சொல்றதா, வாழ்ந்த கதையை சொல்றதா, வாக்கப்பட்ட கதையை சொல்றதான்ற மாதிரி பல்வேறு கதைகள் உள்ள இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொன்னா தான் நம்ம இந்த வெண்மணி என்பதற்கான சரியான விஷயத்த கொண்டு வர முடியும். ஒண்ணு, அதனாலதான் நம்ம காலத்துல சாணிப்பால் சவுக்கடியும் இந்த கருக்கா படியால் சின்ன மரக்கா பெரிய மரக்கா இந்த இதெல்லாம் பண்ணையால் படியால் சட்டத்திலே 47களுக்கு பிறகு 49லேயே முடிச்சிருச்சு. அது அப்ப இருக்க கமிஷன்லயே அதெல்லாம் முடிச்சிருச்சு. அதுக்கான காரணங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, களப்பால் குப்பு மாதிரி தியாக தோழர்கள் தான். நம்மகிட்ட மணலூர் மணியம்மா, களப்பால் குப்பு, சாம்பவனோடை சிவராமன், ஒரு நீண்ட நெரும் பட்டியலே இருக்கு. பூந்தாளங்குடி பக்ரிசாமி, ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கு. இவங்க எல்லாமே கம்யூனிஸ்டுகள். இவங்க எல்லாமே பிஎஸ்ஆருக்கு பிறகு பல்வேறு அந்த இடத்துல இயக்கம் கட்டி 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 அவங்க பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் பல்வேறு விதமான தீர்வுகளை கண்டடைஞ்ச விஷயம்தான். அதனுடைய உச்ச சொச்சம் தான் நமக்கு வெண்மணி படுகொலை. அது பின்னாடி அதனாலதான் நான் இந்த காலங்கள்லாம் ஒரு பொதுவான சித்திரமா சொன்னேன். இந்த சாணிப்பால் சவுக்கடி என்பதே கூட களப்பால் குப்பு காலத்திலே முடிஞ்சிருச்சு. சாம்பவனோட சிவராமன் காலத்திலே முடிஞ்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை அப்படின்னு சொன்னீங்களா, அவர் அந்த இடத்துலயே இல்லை, அது முக்கு ரோட்ல இருந்தாரு அப்படின்னு வரலாற்றுல இப்ப நிறைய திரிக்கப்படுது தோழர்களே, நிறைய. அதனாலதான் நான் திருப்பியும் முன்னோர் சொன்னதே சொல்றேன்.
இந்த கீழ்வன்மணி குறித்து நிறைய தப்பும் தவறுமான பதிவுகள் நிறைய வருது. அதுலயும் இப்ப சமீப காலமா நீங்க 68ல நடந்த விஷயங்கள் பேசுறதுக்கு ஆளே இல்லை. அப்ப யாருமே இல்லை. யாருக்கு இன்னைக்கு இருக்கிற வெண்மணியும் இன்னைக்கு இருக்கிற நம்ம தோழர்கள் கலெக்டிவான அறிவுகளோட இருக்கோம்ல, இந்த அறிவுகளோட 68ல எல்லாம் யாரும் இல்லை. உண்மையிலே 75 வரைக்கும் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு ஆளே இல்லை. தமிழ் சூழல்ல யாருமே இல்லை. அப்போ இந்திரா பார்த்த சாரதின்னு ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஒரு பிறழ்வான புரிதலை கொண்ட ஒரு எழுத்தாளர் வந்து குருதி புலன்னு ஒரு நாவல் எழுதினார். அதுவுமே வெண்மணியை கொச்சைப்படுத்தினதா தான் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகளும், அது இந்திய பொது உடைமை கட்சி, மார்க்சிய பொது உடைமை கட்சி, இப்படி இருக்க எல்லா தோழர்களுமே மிக கடுமையா அதை தப்புன்னு சொன்னாங்க. இல்ல இது வந்து ஏதோ கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கிறவருடைய இயலாமை, பாலியல் விளைச்சு, பிறல் பாலியல் ஃப்ராய்டிச நோக்கில் அவர் எழுதிட்டாரு, சரியானது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல போது 1999 வரைக்கும் ஒரு சரியான பதிவே இல்லை இந்த தமிழ் சூழல்ல. யாருக்கும் இந்த கலெக்டிவ் கான்சியஸும் இல்லை. 99ல தான் சோலை சுந்தர பெருமாள் சென்னல் என்கிற ஒரு நாவல் எழுதுறாரு. சென்னல் என்கிற நாவல் எழுதுகிற போது அவர் முழுக்க முழுக்க அந்த அவர் திருவாரூர் பகுதியை சார்ந்தவர், பள்ளி ஆசிரியராக வேலை செஞ்சவர். அவர் திருவாரூர்ல இருந்தனால அவருடைய படிப்பினையெல்லாம் சேர்த்து வச்சு அவர் 99ல ஒரு நாவல் எழுதினாரு. சென்னல் என்கிற ஒரு நாவல் எழுதினார். கிட்டத்தட்ட அதுக்கு கொஞ்சம் சரியா நிகழ்வுக்கு மிக மிக நெருக்கமா இருக்கும். இந்த குருதிப்புணரும் சரி, சென்னலும் சரி, எரிச்சதோட நின்று போகும். எரிஞ்சதுக்கு பின்னாடி நிகழ்வு இருக்கு. அந்த எரிச்சதுக்கு பின்னாடி சொல்றதுதான் என்னுடைய நாவல். அது கீழைத்தி, அதுக்கு சப்டைட்டிலே பின்வன்மணின்னு சொல்லியிருப்போம். அது முழுக்க முழுக்க கோபாலகிருஷ்ணன் நாயுடைய அழித்தொழிப்பு வரைக்குமான ஒரு சம்பவம். தோழர்களே, வரலாறு என்பது அதோட முடிச்சு விடுறது இல்லை. நீங்க வெண்மணியில அழித்து ஒழிச்சிட்டு ஒரு ஸ்குவாடு தப்பிச்சு போகுது. தப்பிச்சு போய் மங்களூர்ல போய் ஷெல்டர்ல அடைக்கலம் ஆகுது. அது வரைக்கும் என் நாவல் முடிச்சிடும் அந்த இடத்துல. ஆனா அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுல மிக விவகாசியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அவங்க எல்லாரும் எப்படி கைதாகப்பட்டாங்க, கைதுபட்டவங்க வந்து அந்த 5 ஸ்குவாட்ல நந்தன்றவர் வந்து நேரடி சாட்சி. அவர் ஸ்குவாடோட சேர்ந்து எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அவங்க எல்லாரும் வந்து நாகப்பட்டினம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துற போது அரசு துறையும் அரசு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் சேர்ந்து திராவிடமணின்ற ஒரு அப்ரூவரை ஒருத்தர் ரெடி பண்றாங்க. அப்ரூவரை ரெடி பண்ணி இவங்க தான் அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு முயற்சிகளும் சதிப்பினர்களும் நடந்துட்டு இருக்க போது எப்படி அந்த பிறல் சாட்சியத்தை மாற்றியது, அதுக்கு மிகப்பெரிய கதை இருக்கு. வெளியில இருக்கிற 2 எம்எல் பார்ட்டி தோழர்கள் வந்து இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்க. இன்னைக்கு அரசியலையும் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த 2 எம்எல் பார்ட்டி தோழர்கள் ராஜீவ்காந்தி கொடும்பாவியை வேணும் எரிச்சு அதன் மூலமா சிறைக்கு போய் ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல இருந்து அது கூடால அந்த அப்ரூவரை சந்திச்சு அவனுக்கு சில வேலைகள்லாம் சொல்லி சில இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் மறுபடியும் நாகப்பட்டினம் சொல்லும் போது இல்லை நான் வந்து சரியா கவனிக்கல, இவங்க தான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதனுடைய சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த 5 பேரும் அந்த ஸ்குவாடு விடுதலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கும் வழக்க தூசி தட்டி என்னைக்கு வேணாலும் தூக்கி எடுக்கலாம். இப்படியான ஒன்பின்னான தொடர்ந்த பதிவுகளும் வரலாறும் நமக்கு வரலாற்றுல மிக சுவராசியமாக பதிவு செய்யப்படாமலே இருக்குது. காலத்துல இனிமே வருங்காலத்துல தோழர்கள்லாம் நிறைய பதிவு செய்யணும். அதெல்லாம் அதுக்கான வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் தோழர் கேட்ட முக்கியமான ஒண்ணு கோபாலகிருஷ்ணனுடைய காப்பாத்துறது. இந்த அடிப்படையெல்லாம் சொல்றேன். கீழைத்தீ முடிஞ்சிருச்சு. கீழைத்தீ முடிஞ்ச வரைக்கும் நல்லா போன பிறகு அதன் பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனா கந்தசாமின்றவங்க வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு நாவல் எழுதினாங்க, ஜிப்சி கார்டன்ஸ்ன்னு சொல்லி. அதை வந்து தமிழ்ல பிரேமு குரத்தியம்மன் அப்படின்ற ஒரு தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. அந்த நாவல் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் மாறும். இருக்கிற நிலைமைகள்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை வேற மாதிரி கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணும். நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாமே வர்க்க பார்வையிலையும் உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு, என்னவா இருந்துச்சு, அவருடைய தன்மை என்ன, அவருடைய தோற்றம் என்ன. என்னுடைய கீழைத்தீ நாவல்ல முழுக்க அவரை பற்றிய சித்திரம் மிக அச்சு அசலா இருக்கும். ஏன்னா அவருடைய எப்படியெல்லாம் இருந்தாரு, அவர்கிட்ட என்ன மாதிரி நாய் இருந்துச்சு, எந்த வகை ரிவால்வர் வச்சிருந்தாரு, எப்படியெல்லாம் அவருடைய அடாதிடிகள்லாம் இருக்கும், யாரெல்லாம் எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுவாரு, எப்படியெல்லாம் குயித்தியா கையாள்வார்ன்றதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவங்க கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல மீனா கந்தசாமி அனுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
தாளடி சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், முழுக்க முழுக்க ஆர்எஸ் காரரு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ள ஒருத்தர் வந்து எப்படி இந்த வெண்பன் நிகழ்ச்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எப்படி கையாள்வாரு? அவர் தாளடின்னு ஒரு நாவல் எழுதினார் 1969. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, பச்சை பொய் ஒண்ணு சொல்லியிருப்பார். பெரியாரும் கோபாலகிருஷ்ணன் நாயுடும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு எழுதுவார். அதுல உண்மையில நடந்தது என்னன்னா, கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளியே வந்து வழக்கு இருக்கு, ஆனா ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. தொடர்ந்து பெரியாரை சந்திச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு 2-3 முறை தூது விட்டுருக்காரு. அந்த 3 முறை தூது விட்ட போது கூட இருந்த ஆணைமுத்து மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அவங்க பதிவே இருக்கு. நம்மளுடைய குத்தூசி குருசாமி பதிவும் ஒண்ணு இருக்குது. இப்ப கடைசியில வாலாசா வல்லவனுடைய பதிவும் ஒண்ணு இருக்கு. இப்ப வாலாசா வல்லவன் இருந்துட்டு இருக்காரு, நிகழ்வுல நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும், அவர் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா நாகப்பட்டினத்துல ஒரு முறை தங்கியிருக்கும் போது நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும் வாசல்ல வந்து நிக்கிறாரு, கேட்கிறாரு. பெரியார் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, அந்த ஆளை பார்க்கறதுக்கு நான் விரும்பல, அவர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை போய் கோர்ட்ல சொல்ல சொல்லு. இதுதான் உண்மை. கண்ணு முன்னாடி சாட்சிகள்லாம் இருக்குது. ஆனா வரலாறு என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி தாளடி நாவல்ல என்ன எழுதிட்டு போறாரு அவரு, இத பெரியாரும் கோபாலகிருஷ்ண நாயுடு சந்திச்சாங்க இப்படின்னா. ஆனா வரலாறு என்பது என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, கோபாலகிருஷ்ண நாயுடு ஜாமீன்ல வெளியே வந்த போது அவருக்கு சந்தன மாலை போட்டு வரவேற்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற மூப்பனார் இருக்குது, அப்பா மூப்பனார் கருப்பையா மூப்பனாரும் சிவாஜி கணேசனும் தான். ஏன்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளும் ஆதிக்கங்களும் சேர்ந்து அவங்கள வரவேற்றது தான் இது. இது காலம் போறும் கோபாலகிருஷ்ண நாயுடை காப்பாத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஏகபோகமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வெண்மணி நிகழ்வை காயப்படுத்த வேண்டும் அல்லது முனைமொழுங்க செய்ய வேண்டும், உதறி அடிக்க வேண்டும்னு நிறைய பிரதிகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்குன்னா வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் இதனுடைய நீட்சி தோழர். அப்புறம் கடைசியில நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் எந்த இடத்துலையும் சொல்லலை நீங்க. இல்ல, நான் தெளிவா சொன்னேன். சாதியாலும் வர்க்கத்தாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததுதான் அந்த 44 தோழர்களும் அவர்களுடைய வர்க்கமும் எல்லாமே. அப்ப இது சாதியா வர்க்கமா அப்படின்னா, நீங்க எதெல்லாம் சாதிய கூறுகள், எதெல்லாம் வர்க்கத்திற்கான கூறுகள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சித்திர முறை நம்ம செய்யணும். ஏன்னா எதெல்லாம் சாதியின் பார்ப்பட்டு வரும், எதெல்லாம் வர்க்கத்தின் பார்ப்பட்டு வரும், எது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல சாதியும் வர்க்கமும் இணைந்த ஒரு இருபக்க நாணயங்களுடைய ஒற்றை நாணய செலாவணி நாணயம் தான் வெண்மணி என்பதுதான் நம்மளுடைய இது. அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அன்னைக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்லங்கட்சி பறையங்கட்சி தான். அந்த குறிப்பா தஞ்சை மாவட்டங்கள்ல போனீங்கன்னாவே அதுக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பேர் சொல்லுவாங்க. ஒண்ணு பல்லங்கட்சி, இன்னொன்னு பறையங்கட்சி, 3வது அமாவாசை கட்சி. ஏன்னா அமாவாசை இருட்டுலதான் அவங்க கூட்டமே நடத்துவாங்க. இப்படியான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் சொல்லுது. அதனால காலம் நம்ம குணா தோழர்கள் மாதிரி தோழர்கள் மீண்டும் அனுமதியோ அல்லது வாய்ப்போ தந்தா நாம சாதியா வர்க்கமா, சாதி எது சாதி எது வர்க்கம், சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்த எந்த செயல்பாடுகள், இது குறித்து நாம தொடர்ந்து பேசலாம். ஆனா இதுவரைக்கும் நம்ம சொன்னது சாதியாலும் வர்க்கத்தாலும் இணைந்த சித்திரம் தான் இருந்தது என்று சொல்லிக் கொள்கிறேன். தோழர் பாட்டாளி அவர்கள் ஒரு இதழை வெளியிடுகிறார், புதிய மனிதன். அதில் ஒவ்வொரு கவிதைக்கும் கதைக்கும் மிகச்சிறந்த முறையில் அவர்கள் ஓவியங்களை வரைந்து நன்றாக தருகின்றனர். அந்த புதிய மனிதன் இதழில் ஏன் இந்த வெண்மணி சம்பவத்தை குழந்தைகளுக்கான படக்கதையாக எழுதக்கூடாது? வெண்மணி சம்பவத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து படங்களாக வரைந்து இதே கதையை அதே ஒரு வீரியத்துடன் காத்திரத்துடன் குழந்தைகளுக்கான மொழியில் எழுதி, குறிப்பாக இந்த பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், இந்த பழைய தஞ்சை மாநிலங்களில் உள்ள குழந்தைகள் மத்தியிலே இதை ஏன் கொண்டு செல்லக்கூடாது? ஏனென்றால் இப்போது ஒரு மிகப்பெரிய ஊடக போர் நடக்கிறது. இந்த ஊடக தாக்கத்தில் மிக மிக பழமையான புராணங்களை, பக்திகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புகின்றனர். இதை நவீன சாதனங்களும் செய்கின்றனர். ஆகவே என்னுடைய ஒரு கருத்து, இந்த வெண்மணி சம்பவத்தை, இதுதான் நம்முடைய ராமாயணம், இதுதான் நம்முடைய மகாபாரதம், அதை மிகச் சிறந்த முறையில் ஒரு புத்தகமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதை செய்வதற்கான 2 திறமைசாலிகள் இங்கே இருக்கின்றனர். ஒன்று புதிய மொழியன், இன்னொன்று நியூஸ் பொன்னுரகம். இதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. உண்மைக்கே மிக ஆக்கப்பூர்வமான யோசனை. இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கவர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் மட்டும் இல்ல, அதனுடைய கிளை கதைகளான பல்வேறு கார்ட்டூன்களாக வந்து கொண்டிருக்கிற
சுட்டி டிவிகளும் போகோ டிவிகளும் பல்வேறு விதமான தொலைக்காட்சிகளும் பல்வேறு ரீல்ஸுகளும் தான் இன்னைக்கு அவங்கள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. தொலைக்காட்சியை விட்டு இப்போ குழந்தைகள்லாம் ரீல்ஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க சனாதன கருத்துக்கள் நிரம்பி வழிகிற ஒரு விஷயமாகத்தான், பெண்ணடிமையாகவும் சாதிய ஒடுக்குமுறையாகவும் சனாதன கருத்துக்களையும் நிரம்பி வழிகிற ஒரு கூடாகத்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸுகளை பார்க்குறோம். அந்த ரீல்ஸுகளிலும் நம் மாதிரி இடதுசாரி பொது உடைமை கட்சிகள் தோழர்கள் ஊடுருவ வேண்டும். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு ஆலோசனை சொன்ன தோழர் பட்டாபிராமன் அவருக்கு நன்றி. நான் 2010 கீழ் வன்மணி படுகொலை குறித்தான ஒரு கட்டுரை வெளிவரும்பொழுது அது ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அது கீழே மாக்க இயக்க தோழர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. நீங்க எப்படி திராவிட கழகம் அதுல இருக்கிற தகவலை மட்டும் நீங்க மேற்கோள் காட்டி இந்த ஆய்வு கட்டுரைன்னு சொல்லிட்டு இதை முன்னிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை முன் வச்சாங்க. அதில் கம்யூனிஸ்டுகளின் பங்களிப்பும் இருக்கு அப்படின்னு. அப்ப அதே பின்னூட்டங்களில் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்களும் விமர்சனங்களுக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கீழ் வெண்மணி படுகொலை எனும் பொழுது படுகொலை கண்டித்து பெரியார் அறிக்கை 1-2 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அறிக்கை 28/12/1968 வருது. அதுல கீழ் வெண்மணி படுகொலை தொடர்பான பெரியார் உடைய அறிக்கைகள் கடைசி பேராகிராஃப்ல மட்டும் அரசு அதிகாரிகள் மீது அந்த விமர்சனத்தை வைக்கிறார் தவிர நிலச்சுரந்தர்கள் மீதான விமர்சனம் இல்லை. இங்க எனக்கு சில குழப்பங்கள் வருது. திராவிட கழகம் என்பது சாதி ஒழிப்புக்கு எதிரான தன்னுடைய கொள்கையை முதல் கொள்கையாக வைத்து செயல்படுகிறது. பார்ப்பன எதிர்ப்பு கடுமையாக முன்னிறுத்த பொழுது அந்த தஞ்சை மாவட்டத்தில் 42 தலித் மக்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கீழ்வெளி அறிக்கையை இவ்வளவு சாதாரணமாக முடிக்கிறார் தெரியல. அவர் அதுல எதுவுமே எழுதல. 2வது அறிக்கை அதுலயும் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இந்தியர்கள் ஆட்சி புரியும் வரை மனு தர்மம் தான் கோலச்சும் சொல்லிட்டு பார்ப்பனியம் அதையெல்லாம் ஏதோ விமர்சனம் பண்றாரு. மீண்டும் 2வது அறிக்கையிலும் நிலச்சிறந்தர்கள் மீதான விமர்சனம் எதுவுமே இல்லை. அங்க என்ன நடந்துன்றத குறித்து பெரியாருடைய அறிக்கை விரிவாக எதுவுமே பேசல. இது ஏன் பெரியாருடைய நிலைப்பாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள்லாம் வரும் பொழுது பெரியார் அந்த கீழ் வெண்மணி படுகொலை நடக்கும் பொழுது மருத்துவமனையில இருந்தாருன்னு சொல்லி அதன் மூலியமாக பெரியார் ஒரு குறுகிய நிலைப்பாட்டுல இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காருன்னு திராவிடர் கழகம் சார்பாக சமாதானம் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக கூட திராவிட கழகம் வெளியிட்ட விடுதலை பத்திரிகைகள்ல எந்த தகவலுமே கீழ் வெண்மணி படுகொலை குறித்து விரிவாக பேசல. இப்ப தோழர் பேசும் பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக முன்னின்று கம்யூனிஸ்ட் தோழர்களை முதன்மைப்படுத்தி பேசுவது மாதிரி ஒரு பெரியாரிஸ்டுகளை ஒரு பார்வையாளர்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பார்வை வரும். ஆனா நான் குறுகிய பார்வையில இல்லாம ஆய்வுகள், வார்த்தைகள், எழுத்துக்கள், நிகழ்வு மூலமா நான் பார்க்க முற்படுறதால எனக்கு பெரியார் மேல இந்த இடத்துல நிறைய விமர்சனம் வருது. பெரியாருடைய அறிக்கைகள் மீது தான் இந்த விமர்சனம் எனக்கு வருதே தவிர ஒரு பெரியாரை விட கம்யூனிஸ்டுகள் அந்த பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள் ஒரு சார்நிலைக்குள்ள நான் போக வரல. நான் நடு நிலைமையில இருந்து இதை நான் கவனிக்க முற்படுறேன். அந்த காலகட்டங்கள்ல ராஜாஜி சொல்றாரு, தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் கம்யூனிஸ்ட் என்ற பேய் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வர்ணிக்கிறார். அப்ப அந்த தஞ்சை மாவட்டத்தில் 1960களில் இருந்தே அந்த பகுதிகள் கம்யூனிஸ்டுகள் நிலச்சுரந்தர்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தார்கள். பின்னணியில இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒரு காரணமாக இருந்திருக்காங்கன்றது பெரியார் மறைமுகமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. சில காலி களவாளிகள் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளை மறைமுகமாக சொல்றாரு. சில காலி களவாளிகள் செய்த இந்த தூண்டுதலில் தான் இத்தனை மக்கள் படுகொலைன்றதோட முடிச்சுக்கிறாரு. அந்த வார்த்தை மீதும் எனக்கு விமர்சனம் இருக்கு. இப்ப இந்த தொடர் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இதை நம்ம தொடர் விவாதத்துக்கு உட்படுத்தணும் பொழுது தொடர் விவாதம் எப்படி இருக்குன்னாக்கா, அரசியல் தமிழ் சமூகத்துல முற்போக்கு சிந்தனை கொண்ட பெரியாரியவாதிகள் கம்யூனிஸ்டுகள் இரு பிரிவாக நின்று கொண்டு இதில் எங்களுடைய செயல்பாடு தான் மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கான அங்கீகாரம் கீழ் வெண்மணி படுகொலைக்கான போராட்ட வடிவமாக முன்னெடுத்ததுல எங்களுக்கு தான் பெரும்பான்மையான அங்கீகாரம் இருக்குன்னு கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய அந்த தொழிற்சங்கம் ஏற்படுத்தப்பட்டது அந்த காலகட்டங்களில் அவர்கள் அந்த தொழிலாளர்கள்ட்ட அவர்களுக்காக வாழ்வியல் முறையை மாற்றுவதற்காகவும் கூலி உயர்வுக்காகவும் போராடியதுல கம்யூனிஸ்டுகள் பங்கு பெரும்பான்மையாக இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை.
அதே சமயம் இதையெல்லாம் வந்து பெரியார் எப்படி பாக்குறாருன்னா, தொழிற்சங்கத்துக்கே ஒரு கட்டத்துல வந்து பெரியார் எதிராக இருக்காரு. தொழிற்சங்கம் மீதான விமர்சனங்களுக்கு வேறு பார்வையாக இருக்கு. பெரியாருக்கு ஸ்ட்ரைக் மீதான பார்வை வேறு மாதிரியாக இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பெரியார் ஒரு இளச்சுராந்தர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பெருமுதலாளிக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துல அந்த வெண்மணி படுகொலை மூலியமாக எனக்கு ஒரு பார்வை வருது. இந்த பார்வை நாம் வருங்காலத்தில் விசாலமான விவாதத்தின் மூலியமாக இதை முன்னெடுக்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரும்பொழுது கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டும் முட்டிக்கிறாங்க. வெண்மணி படுகொலைக்கான அங்கீகாரம் தங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான ஆவணங்கள் நான் 2010கள்ல தேடும் பொழுது உண்மையிலேயே பெரியார் இயக்கத்துல அப்படியான ஆவணங்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆமாக்ஸ் வந்து முயற்சி செய்து வெண்மணி படுகொலையில பெரியார் கூறிய ஒரு அறிக்கை வந்து முன்னெடுத்தார். அதுதான் வந்து அப்புறம் பின்னாளில் அதை வைத்து விவாதத்தை உருவாக்கப்பட்டது. வேற எந்த தகவலும் இல்லை. இதை வந்து நாம வந்து சுய ஆய்வுக்கு உட்படுத்திக்கிற ஒரு விமர்சனமா பெரியாரிஸ்டுகளும் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நன்றி. அன்புக்குரிய தோழரே, நான் சொல்றது வந்து என்னுடைய தலைப்பு என்பது வெண்மணிக்கு முன்பும் பின்பும் கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு என்பதால் கம்யூனிஸ்டுகளை சொன்னேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 43ல் துவங்கின பிஎஸ்ஆர் துவங்கினதுல இருந்து வெண்மணி அட்ராசிட்டி துவங்கின 1960கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 64ல் தான் இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்டா பிரியுது. அது வரைக்கும் வந்து நீங்க என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் வரலாறு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த 64களுக்கு பிறகு இணை பயணிகளாக தந்தை பெரியாருடைய திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு அதுக்கு பேரு. இதை வந்து பெரியார் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பெரியார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த திராவிடர் கழகம் என்பது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல மிக செல்வாக்கு செலுத்தின ஒரு இயக்கம். 2 இயக்கம், ஒன்று பொது உடைமை இயக்கம், இன்னொன்று திராவிட இயக்கம். ஒன்று கருப்பு சட்டை இயக்கம், இன்னொன்று செங்கோடி இயக்கம். அப்ப கருப்பு சட்டை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் அவங்க பெரியார்ட்ட போய் முன்வைக்கிறாங்க. பெரியார்ட்ட முன்வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து செங்கோடி இயக்கம் வீரார்ந்து வளருது. இது எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த தொழிலாளர்களை அவர்கள் சங்கமாக கட்டுகிறார்கள். எனவே நம்மளும் சங்கம் கட்டணும்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் பெரியார் வந்து ஒத்துக்கிறாரு திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு. ஆனா அது அடிப்படையில என்னவாயிருதுன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா நான் வெண்மணியை மட்டும் வச்சு சொல்றேன், பிற பகுதியை எப்படினாலும் சொல்ல முடியும். ஏச்சி கஸ்தூரி ரங்கன் என்கிற மிகப்பெரிய போராளி அவர் தான் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய துவக்க காலத்தில் இருந்தவர். மணவை பாட்ஷா, நிறைய பேர் இருக்காங்க. தோழர் SS பாட்ஷா, நிறைய பேர் இருக்காங்க. தோழர்கள்லாம் இன்னும் எழுதின பதிவுகள்லாம் இருக்குது, வரலாற்றில் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தது வெண்மணியை வச்சு. நான் குறிப்பா ஒரு சித்திரத்தை சொல்றேன். வெண்மணியே ஒரு வெண்மணி இல்லை, மேல வெண்மணி ஒண்ணு, கீழே வெண்மணி ஒண்ணு. கீழே வெண்மணியில் இருக்கவங்க பல்லரும் பறையரும் இருந்தது. அது செங்கோடி இயக்கத்தினுடைய முழு கட்டுப்பாடு இருக்குது. மேல வெண்மணி என்பது பிற உயர் சாதிகளானது. பிற உயர் சாதிகளார், அதாவது முத்தரையர், பல்வேறு விதமான ஆள்கள். இவங்க மத்தியில தான் பெரியாருடைய செல்வாக்கு, பெரியார்னா திராவிட விவசாய தங்கத்துடைய செல்வாக்கு அங்கதான் செலுத்துச்சு. அப்ப மேல வெண்மணியில் இருக்கவங்க பூரா திமுகவும், இந்த பக்கம் வந்து செங்கோடி இயக்கத்தை சேர்ந்தவளாகவும் ஒரு சித்திரம் அன்னைக்கு தான் இருந்துச்சு. இவங்களுக்குள்ள போராட்டம் நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு. ஆனால் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அது குறித்து தனியாக தோழர் நம்ம பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரும் தொழிலாளர் கொள்கையும் என்பது வேறு. ஏன்னா அடிப்படையில் பெரியார் கூலி உயர்வுக்கு ஆதரவானவர் அல்ல. ஏன்னா அவர் கூலி உயர்வு கேட்காதன்னு சொன்னவர். ஏன்னா நீ இணை பங்காளி, இணை பங்குதாரர். நீங்க அவருடைய கான்செப்டே அதுதான். அவர் தெளிவா அவருக்கு கிடைச்ச படிப்படை என்பது ரஷ்யாவுக்கு 36ல் ராமநாதனோட போயிட்டு திரும்பின பிறகு உருவான அங்க இருக்க காட்சியின் விளைவாக இருந்தது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளியும் தொழிலாளி என்பவன் கூட்டு பங்காளி. 3 காசு 5 காசு 10 காசுன்னு கூலி ஒரு கேட்காது. நீ சம பங்கு கேளு, சம உரிமை கேளு. அதனாலதான் தொழிற்சங்கம் வைக்கிறதுல பெரியாருக்கு உடன்பாடே என்னைக்கும் கிடந்தது கிடையாது. ஆனா தோழர்கள் முன்வைக்கினால்தான் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. ஏச்சிகே போன்றவர்கள்லாம் விலகி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறாங்க. பாட்ஷா அங்கேயே தான் இருக்காரு. இப்படியான ஒரு இதுல தான் ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து அப்படியே கலைச்சுறாங்க. இதனால என்னுடைய தலைப்பு என்பது கம்யூனிஸ்டுகளின் பங்கு என்பதால தான் நான் இந்த திராவிட விவசாய சங்கத்தை சொல்லலையே தவிர, திராவிட விவசாய தொழிலாளருடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல தோழர்களே, அங்கு என்ஜிஓன்னு சொல்லப்படுகிறோம்ல, அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரியது. இதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, லாப்ட் இந்த பூமிதான இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா,
பூமிதான இயக்கம் வெண்மணி எரிஞ்ச உடனே வந்து செஞ்ச வினை வந்து எந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தை காட்டிலும் நான் மிகவும் நேசிக்கிற, நான் கடப்போடு அர்ப்பணிப்போடு உழைத்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளை விட அதிகமாக செஞ்சது அந்த வினோபாவிட பூமிதான இயக்கம். ஏன்னா அவங்க தான் நிறைய தானங்களை பெற்றுக்கொண்டு வெண்மணியில் இருக்கக்கூடிய நிலமற்ற ஏழைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 ஏக்கர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேரு லாப்டி கிருஷ்ணமால் ஜெகநாதன். அவங்களுக்கு சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. அவங்க இறந்துட்டாங்க. ஜெகநாதன்றவர் ஒரு பிராமணத்தவர், கிருஷ்ணமால் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. 2 பேரும் அன்னைக்கு அந்த காலத்துல கலப்பு திருமணம். இவங்க வினோபாவுடைய பூமிதான இயக்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க நிலக்களம் வாங்கி ஒவ்வொருவருக்கும் 1 ஏக்கர் நிலம் யார் பேர்ல கொடுத்தாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய பெண்கள் பேர்ல கொடுத்தாங்க. ஏன்னா ஆம்பளைங்க வேற ஏதாவது செஞ்சு விடுவான், குடிச்சு மாத்தி விட்டுருவான், இல்லை வித்து விடுவான்றதுனாலேயே முழுக்க அங்க இருக்க பெண்களோட கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலங்கள் ஒவ்வொருவருக்கும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா அது அவங்க மாதிரி ஆட்கள் தான். ஆக வரலாறு என்பது கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள், திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம், இன்னும் கூடுதலா சொல்ல போனால் லேப்டிக் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனுடைய இயக்கங்களுடைய சேர்ந்தது தான் வெண்மணிக்கான விஷயம்ன்றது. நீ சொன்னீங்களே 2 அறிக்கை, கம்யூனிஸ்டுகள் காலிகள்னு ஒண்ணு, அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சு சொன்னார் அவரு. நீங்க நான் அந்த உரையோட துவக்கத்திலே முக்கியமா ஒரு விஷயத்த என்ன சொல்லிட்டு போனேன்னா, பத்திரிகையின் பார்வையில் வெண்மணி குறித்து பேசணும்னு சொன்னேன்ல, அது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா 68ல எரிஞ்சு போறாங்க, 44 பேர் கொல்லப்படுறாங்க. மறுநாள் டிசம்பர் 25 எந்த செய்தியும் கிடையாது. 26ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் தமிழ்ல இருக்கக்கூடிய தினமணியும் என்ன சொல்லி தலைப்பு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் மோதல், கிசான்களுடைய கலவரம். அப்ப பத்திரிகை செய்தி என்பது இன்னைக்கு நாம நினைக்கிற மாதிரி சாதியாலும் வர்க்கத்தாலும் நடந்த வன்கொடுமை, வன்கொடூரம் அப்படின்லாம் கிடையாது. அது ஏதோ 2 உழவர் குழுக்களுக்கு இடையில் நடந்த, 2 விவசாய பிரிவுகளுக்கு நடந்த குழு மோதல், குழு தாக்குதல், குழு வன்கொடுமை என்பதாகத்தான் பத்திரிகையே அப்படித்தான் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த இந்து என்கிட்ட இருக்குது, எல்லா காப்பீஸும் என்கிட்ட இருக்குது. இந்துவா இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும் என்கிட்ட இருக்குது, அந்த பட நகல்களே இருக்குது என்கிட்ட. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸும் தினமணி உள்பட முழுக்க அது வந்து சேர்ந்துருக்குது. அப்ப வந்து பெரியாருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது படிச்ச செய்தி என்னது, 2 விவசாய குழுக்களுக்கான மோதல், உழவர்க்கான மோதல், இப்படியான தலைப்புச் செய்திகளை வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாய்வு அன்னைக்கு இருந்த சமயத்துல அவர் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரா ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தர் ஆதரிப்பாரு, ஒருத்தர் எதிர்ப்பாரு, முதல்ல ஒருத்தர் ஆதரிப்பாரு, அப்புறம் எதிர்ப்பாரு. அதன் அடிப்படையில் அந்த சமயத்துல கடுமையா எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை 67 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் எங்க ஆட்சியே உனக்கு தாங்க சமர்ப்பணம்னு சொன்ன பிறகு மெல்ல சாய்வு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவுடனே அடிப்படையில் திராவிட முன்னேற்றங்களை காப்பாத்துகிற வழிபடினா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய் அப்படின்னு அவரு சொல்லி முழக்கம் விடுத்தது. பாட்டாளி பேசினதை கேட்டேன். பாட்டாளிக்காக ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றதுக்காக, சீர்மேவும் புதுப்பதம் பாடல், யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க, அதில் வரக்கூடிய உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் இது. அந்த பாடல் வந்து சீர்காழியும் NS கிருஷ்ணன் பாடக்கூடிய பாடல். பட்டுக்கோட்டை எழுதுனது இல்லை, கிளவுன் சுந்தரம் எழுதுனது. நம்ம செட் ஆயிட்டோம், நல்ல பாட்டுன்னா அது பட்டுக்கோட்டை தான் எழுதியிருப்பாரு அப்படின்றதுனால அது கிளவுன் சுந்தரம் எழுதுனது. கிளவுன் சுந்தரம் வந்து ஒரு 4-5 பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான பாடல் இது. தகவல் சொல்றதுக்காக மட்டும்தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி மிக அற்புதமா நம்ம தோழர் சொன்னாங்க. அது இயல்பா மன்னிக்கணும், என்னுடைய மண்டைக்குள்ள அப்படிதான் பட்டுக்கோட்டைன்னு ஏறி கிடக்குது. அதெல்லாம் உண்மைக்கு நமக்கு நிறைய பாடல் எழுதின வாலி, எம்ஜிஆருக்காக எழுதின வாலியை வந்து நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், மருதகாசியை விட்டுருவோம். மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. உண்மையா அந்தந்த பெயர்களோட சொல்வது மிக சரியான ஒன்று. அதை சரியாக சுட்டிக்காட்டிய நினைவுபடுத்திய தோழர் மதிக்கண்ணனுக்கு நெறிப்படுத்தியதுக்கு நன்றி. நாம வந்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாருக்கும் சொன்ன செய்திக்கும் பதில் சொல்லிட்டு இன்னும் சொல்லணும்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஆனாலும் குறிப்பாக நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்தி அடிப்படையில் சொன்ன வெண்மணி என்கிற சித்திரமும் வேறு, நாளிதழ் சொன்ன சித்திரம் வேறு. அன்னைக்கு பிற அரசியல் கட்சியெல்லாம் எப்படி வினையாற்றணுன்றது ஒரு பெரிய விடுபடல் இருக்கு தமிழ் சமூகத்துல. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நின்றுச்சு, அடி வாங்குச்சு, அதை பத்தி பேசுச்சு, இது ஒரு புறம். ஆனா பிற இயக்கங்கள், காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த வெண்மணி நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு இருக்கிற வெண்மணி நிலைப்பாடு என்ன?
திமுகவுடைய அன்று இருந்த நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு இருந்த நிலைப்பாடு, இப்படியான பிற கட்சிகள் இருக்குல்ல, முதலாளித்துவ ஓட்டு கட்சிகள் இருக்குல்ல, ஓட்டு வாக்கு வங்கி கட்சிகள், அந்த வாக்கு வங்கி கட்சிகளுடைய அன்றிருந்த நிலைப்பாடும் இன்றிருந்த நிலைப்பாடையும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும்னா இன்னும் பல்வேறு தரப்புகள்லையும் நாம கூர்மையா இதை பயணம் செஞ்சோம்னா தான் இந்த வெண்மணி பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு இது வரும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 வந்தா ஒரு மிகப்பெரிய ஜுரம் சமூக ஊடகங்கள்ல ஒரு விதமான பிதற்றலும் ஒரு விதமான புத்தி பேதளிப்புமான ஜுரம் வந்து கவிஞ்சிரும். முகநூலு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் இப்படிலாம் கவிஞ்சிரும். ஆளாளுக்கு தப்பு தப்பா இவ்வளவு நாங்க சொல்லியும் இவ்வளவு தெளிவா எடுத்து எழுதியுமே இன்னும் சொல்றாங்க தோழர்கள் வந்து 44 கோபாலகிருஷ்ணன் நாயுடுவா 44 துண்டுகளாக வெட்டினாங்கன்னு. அப்படிலாம் வரலாறே கிடையாது, அதெல்லாம் நிகழ்வே கிடையாது. 44 துண்டுகளா வெட்டணும்ன்றது அவங்களுடைய திட்டம். ஆனா அது நடைமுறைப்படுத்த முடியல அவங்களுக்கு. ரெண்டாவது அதோடைய வெட்டி சாய்க்கப்பட்டது வெண்மணி நினைவிடத்திலேயே அப்படின்னு சொன்னது. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நடைபெறவே இல்லை. இப்படியான கற்பிதங்களோடும் புதிய புனைவுகளோடும் இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல யாரெல்லாம் காயப்படுத்துறோமோ அவங்கெல்லாம் கோர்த்து விடுற மாதிரியான பல்வேறு விதமான கற்பிதங்களோடும் புனைவுகளோடும் உண்மைத்தன்மை அற்று நிறைய இங்க டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு குவியல் மாதிரி குவியும். அதெல்லாம் தெளிவாக்குறதுக்கான இந்த கூட்டம் பயன்படும் என்று நினைத்தால் அந்த அளவில் இது இந்த கூட்டத்திற்கான தோழர் குணாவிற்கான வெற்றி என்று சொல்லி தொடர் நிகழ்ச்சிகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் மீண்டும் முன்வைத்து விடை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.